வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எ சாலிட் கோன் ஆஃப் பேஸ் டயாமீட்டர் 80 mm. ஸோ சாலிட் கோனுக்கான பேஸ் டயாமீட்டர் வந்து 80 mm. ஸோ இதான் வந்து கோன். இந்த கோனுக்கு வந்து 80 mm இருக்குது டயாமீட்டர். ஸோ இது ஃபுல்லாகவே கோனுக்கான டயாமீட்டர் 80 mm அண்டு ஹைட் 50 mm. ஸோ இது வந்து ஹைட். ஸோ இவ்வளோ தான் ஹைட்டு, கோனுடைய ஹைட். ரெஸ்ட் சென்ட்ரலி ஓவர் எ சாலிட் சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் 80 mm. ஸோ சாலிட் சிலிண்டருக்கு டயாமீட்டர் வந்து 80 mm. ஸோ இது சாலிட் சிலிண்டர், அதுக்கு டயாமீட்டர் 80 mm, அதனுடைய ஹைட்டு 100 mm. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த காம்போசிட் சாலிட் காம்பினேஷன். ஸோ இந்த சாலிட் காம்பினேஷனுக்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி இது. ஸ்டெப் 1 ஃபைண்ட் எக்ஸ் பார். இந்த மாதிரி கொஷின் வந்துட்டாலே ஸ்டெப் 1 நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெப் 1 ஃபைண்ட் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு, இது ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் OY ஆக்சிஸ் பை 2. நல்லா கவனிங்க, இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க. இந்த ஷேப்க்கு வந்து OYனா இதான் O பாயிண்ட். ஓகேங்களா, இந்த 0 ஆக்சிஸில் இருக்குங்க இல்லையா, 0 பாயிண்ட், அதான் O. இது நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த OYலேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஷேப் வருது, சாலிட் காம்பினேஷன். இதிலிருந்து அந்த சாலிட் காம்பினேஷன் முடிகிற வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? 80. அதுதான் எடுத்து இங்கே எழுதணும். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் OY ஆக்சிஸ். ஸோ இந்த OY ஆக்சிஸ்லேருந்து ஹாரிசான்டல்லாம் இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கேருந்து இது வரைக்கும் 80 mm. இதுக்கப்புறம் ஷேப் கிடையாது, இவ்வளோ தான் ஷேப்பு, 80 mm. ஸோ 80/2 எப்பவுமே 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ 80/2 என்ன வரும்? 40 mm. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒய் பார் கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஒய் பார். ஸோ ஒய் பார் கண்டுபிடிக்கணும்னா அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் சிலிண்டர் செக்ஷன். நல்லா கவனிங்க, இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு செக்ஷன் இது வந்து ஒரு சிலிண்டர் செக்ஷன். ஸோ இந்த சிலிண்டர் செக்ஷனுக்கு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிலிண்டர் செக்ஷனுக்கு வால்யூம், ஒரு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? πRh. இங்கே வந்து செக்ஷன் 1ஆல் நம்ம வால்யூம் 1 πr1² h1 எழுதணும். நார்மலாக வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πRh. ஸோ இது செக்ஷன் 1ஆல் இங்கெல்லாம் 1 போட்டுக்கணும். ஓகேங்களா. V1 is equal to π into ரேடியஸ். டயாமீட்ரு எவ்வளவு சிலிண்டருக்கு டயாமீட்டர் 80, ரேடியஸ்னால் பாதி தானே. அப்போ 80ல் பாதி எவ்வளவு? 40. அப்போ என்ன வரும்? 40². இங்கே R1² வந்து 40² இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன? 100ன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாமா? ஸோ சிலிண்டரோட ஹைட் வந்து 100. ஓகேங்களா, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ π into 40² into 100 கேல்குலேட்டர் எடுத்துக்கணும். உங்களுக்கு பைன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பை பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 40² 40 into 14 டைப் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 100 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். V1 is equal to 502400. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்துச்சான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் Y1 கண்டுபிடிக்கணும். Y1 என்னதுன்னா, நல்லா கவனிங்க, Y1 அதாவது நம்ம வந்து எக்ஸ் பாருக்கு டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஒய் பாருக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வால்யூம் வேணும், இல்லைன்னா ஏரியா வேணும், அதோட டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ Y1 is equal to h1/2. நல்லா கவனிங்க, எல்லா சிலிண்டருக்குமே இதுதான் ஃபார்முலா Y1. Y is equal to h/2. இங்கே செக்ஷன் 1 இருக்கிறதுனால இங்கே 1 போட்டிருக்கேன். Y1 is equal to h1/2. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னது? 100. பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னது? 100. ஸோ 100 divided by 2. So Y1 is equal to 100/2. So 2 1s are 250s are. So Y1 is equal to 50 mm. So Y1 கண்டுபிடிச்சாச்சு, V1 கண்டுபிடிச்சாச்சு. இது செக்ஷன் 1. நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன் 2. செக்ஷன் 2 என்ன இருக்குன்னா, கோன். பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, கீழே சிலிண்டரு, மேலே கோன். அப்போது சிலிண்டர் முடிச்சாச்சு, இப்போ மேலே கோன். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. இங்கே வந்து செக்ஷன் 2 இருக்கனால வால்யூம் 2 ரேடியஸ் 2 h2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே 2 2ன்னு போட்டுக்கிறோம்.
ஸோ வால்யூம் 2 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த கோன். பார்த்துலாமா என்ன ரேடியஸ் இருக்குன்னு? இதில் பாருங்கள் 80 mm டயாமீட்டர் கோனுக்கு. அப்போ ரேடியஸ் என்ன வரும்? 40 தான் வரும். ஸோ 40 நல்லா கவனிச்சுங்க. ரேடியஸ் 40, ஹைட் ஆஃப் த கோன் வந்து 50. ஸோ நம்ம ரேடியஸ் 40 எடுத்துக்கணும், ஹைட் ஆஃப் த கோன் வந்து 50 எடுத்துக்கணும். ஸோ ரேடியஸ்க்கு வந்து 40, இங்கே ஸ்கொயர் இருந்தாலும் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஆஃப் த கோன் வந்து 50. இப்போ கேல்குலேட்டர் எடுத்துக்கணும். 1/3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அந்த ஆன்சரை வந்து பை கூட, பை சிம்பிள் உங்கள் கேல்குலேட்டரில் இருக்கும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 40 இன்ட்டு 40 இன்ட்டு 50 டைப் பண்ணி ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். 83733.33 மில்லிமீட்டர் கியூப். ஏன் இங்கே கியூப் போடுறோன்னா ஒரு வால்யூம் வந்து கியூப்பில் தான் எழுதணும், யூனிட். ஓகேங்களா? ஸோ V2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது Y2. இப்போ Y2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து செகண்ட் செக்ஷன். ஒரு சிலிண்டருக்கு மேலே கோன் இருந்துச்சுன்னா 2 ஹைட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். சிலிண்டருக்கு ஹைட்டை வந்து நம்ம வந்து H1 எடுத்துக்கிறோம். கோனுக்குன்னு வரும்பொழுது H2/4 எடுத்துக்கணும். அதாவது ஒரு சிலிண்டர் ஹைட்டு வந்து Hன்னு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே கோனுடைய ஹைட்டு எடுக்கும் போது H/4. இங்கே செக்ஷன் 2னால இங்கே 2 நீங்கள் எழுதியிருக்கோம். ஸோ இது செக்ஷன் 1னுடைய ஹைட்டு, அதாவது சிலிண்டரோடைய ஹைட்டையும் கோனுடைய ஹைட்டை 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு Y2 டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அது ஏன்னா சிலிண்டருக்கு மேலே தான் கோன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது H1 ப்ளஸ் இந்த கோனுக்குன்னு ஒரு ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா H2/4. அதாவது இந்த கோனுடைய ஹைட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. கொஷின் எப்படி கேட்டாலும் அதே தான் அந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ H ப்ளஸ் H/4. அதாவது இங்கே ஏன் நான் 1 சொல்கிறேன்னா செக்ஷன் 1 சிலிண்டர், செக்ஷன் 2 கோன். ஸோ சிலிண்டருக்கு H கீழே இருக்கும்போது, மேலே இருக்கும்போது H/4 கோனுக்கு. ஓகேங்களா? ஸோ Y2 இஸ் ஈக்குவல் டு சிலிண்டரோட ஹைட் எவ்வளவு? 100. கோனுடைய ஹைட் வந்து 50. பார்த்தோம் இல்லையா டயக்ராமில்? /4. இப்போ இதை கேல்குலேட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 112.5 mm. ஓகேங்களா? அவ்வளோதான். என்ன கண்டுபிடிச்சாச்சு? V2 கண்டுபிடிச்சாச்சு, Y2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் Y பார் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்டெப் 1ல் X பார் கண்டுபிடிச்சோம். இப்போ ஸ்டெப் 2ல் Y பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா V1 Y1 ப்ளஸ் V2 Y2 பை V1 ப்ளஸ் V2. இதுவே வந்து நம்மளுக்கு 3 செக்ஷன்ஸ் இருந்ததுன்னா V1 Y1 ப்ளஸ் V2 Y2 ப்ளஸ் V3 Y3 டிவைடட் பை V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இந்த மாதிரி வரும். ஏதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும், அது அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். ஸோ Y பார் இஸ் ஈக்குவல் டு V1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். Y1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ப்ளஸ் V2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், Y2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், டிவைடட் பை V1 ப்ளஸ் V2. V1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், ப்ளஸ் V2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் சால்வ் பண்ணுங்கள் கேல்குலேட்டரில், அப்புறம் டினாமினேட்டர் சால்வ் பண்ணுங்கள், அப்புறமா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 58.93 mm கிடைக்கும். கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் கிடைச்சதுன்னா கரெக்டாக எனக்கு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இவ்வளவு தான். X பார் கண்டுபிடிச்சாச்சு, Y பார் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து பொசிஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.